அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று ஆக்சுவலாக சண்டே கொஞ்சம் விடுமுறை அளிக்கலாம் அப்படின்னு நினச்சா சம்பவம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. திடீர்னு திமுக தனது உச்சபட்ச ஆபாசத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆடி மாதம் முடிஞ்சது. இன்றைக்கி முதல் முகூர்த்த நாள் இல்லையா, கல்யாணம் நடந்தது. வழக்கமாக கல்யாணம் நடந்தாவே ஒரு விதமான கேம்பிங் நடக்கும். கல்யாணத்துக்கு போயிட்டு மணமக்கள் பற்றியோ இல்லை மணமக்களை வாழ்த்தியோ பேச மாட்டாங்க. அவங்க கஷ்ட காலத்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இடையில் ஒரு மாதம் ஏன் கேப், ஏன் திமுக பெரிய அளவுக்கு டிவிக்கேவை தாக்கலைன்னா இடையில் கல்யாண நாள் இல்லை, ஆடி மாதம் முடிஞ்சு இன்றைக்கி முகூர்த்த நாள் வந்த உடனே இப்போ கொஞ்சம் அந்த ஒரு மாத கேப்பெல்லாம் வெறியெல்லாம் ஒன்றா சேர்த்து அடக்கினதுனால எல்லாம் எதிர்த்து கிடைச்சவெல்லாம் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாம் வாடி போடி, என்ன நீ அவன் கட்டக்காரன், அவன்லாம் ஒரு சிஎம்மா, அப்படி பயங்கர கேவலமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை எதிர்க்கட்சி தலைவர் ரசிக்கிறார். அப்படி பேசுகிறத ருசித்து சிரிக்கிறார். ஸோ இது அவங்களோட கலாச்சாரமா இல்லை அவர் தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. அதே சார்பாக இவங்க டிவிக்கேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிட்டு உக்காந்துட்டு எதிர்க்கட்சிகள் லைவே வேணான்னு அழுகுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல இடையில் காங்கிரஸ் வேற நாங்கள் எங்கள் தயவால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதை மனசில் வச்சுருக்கணும், இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காங்கன்னு என்ன ஒரு 2 நாள் சட்டமன்றம் முடிஞ்ச இந்த 2 நாளில் எத்தனை ஆளாளுக்கு ஒரு மைக்கை கொடுத்துட்டு இந்த மைக்கில் அவங்கவுங்க பேசுகிற பாடு இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைந்த சேனல் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளும் வச்சு செய்யலாம், ஃபன்னாக வாங்க, ஜாலியாக வாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க வாங்க. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஒன்று. அந்த கல்யாணத்தில் உதயநிதி அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், திமுகவுடைய எம்எல்ஏ துரை சந்திரசேகர், இவர் யார் அப்படின்னா, ஒரு தடவை எல்லா தடவையும் சேகர்பாபுவே தான் நிற்கணுமா, நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாதா, சேகர்பாபுவை அந்த பக்கம் துரத்துங்கப்பா அப்படின்னு சொன்னார்ல, அவர் தான் சம்பவம் செய்கிற ஆள் தான் அவர் என்ன பண்ணுறாரு, மேடையில் நின்று பேசுகிறாரு. மேடையில் நின்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு அமைச்சர் ஒன்று கேத்துனா, தொழில்துறை அமைச்சரான், ஏதோ 100 நாளில் என்னடி திறந்துருவேன் நீ, இப்படி தான் பேசுகிறாரு அவர். ரொம்ப அதாவது நம்ம சொல்கிறதுக்கே வாய் கூசுது. இந்தளவு சர்வசாதாரண ஒரு வார்த்தை, என்னடி திறந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லி அதாவது இந்த வார்த்தை ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை. இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துகிற பாடம் பெரிய பாடம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமாக நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அப்போ சொல்கிறான், நாங்கள் தான் அதை திறந்து ஏன்னா 100 நாளில் என்னடி திறப்பான்னா அது சொல்கிறான். அவரோட சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறார். இந்த பள்ளிக்கல்வி இது நம்ம சொல்கிறோமா வேண்டாமா, இல்லை பீப் சவுண்டு போட்டால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துட்டு அதை அப்படி ரசித்து சிரிக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட எதுவுமே பதிலே சொல்லலை. இல்லை அப்படி நீ சொல்ல வேண்டாம், அவங்க அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. அவ்வளோ ஒரு கேவலமாக பச்சையாக திட்டுறாரு, வாடி போடி அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. சரி, அது பேசி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. வந்துட்டு அப்படியே வணக்கம் வச்சுட்டு, நல்ல வேலை கருணாநிதி பேரனாச்சு, இவர் எந்திரிக்கல, நான் வணக்கம் வைக்கவே இல்லை, அவனுக்கு மூஞ்சே இல்லை. யாரை சொல்கிறாரு இப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்களை சொல்கிறாரு நேரடியாகவே. அவன் வந்தான், அவனுக்கு மூஞ்சி இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்கள் வணக்கம் வைக்காதனால ஆள் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான். இந்த அளவுக்கு இது எல்லாமே உட்காந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாக இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், நாகரீக அரசியல் பண்ணுறவங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும், இன்றைக்கி நாகரீக அரசியல் யார் பண்ணுறதுன்னா திமுகவை விஞ்சுவதற்கு ஆள் இல்லைன்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாகரிக அரசியல். இது யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம், கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பொறுப்புள்ள அர்த்தமுள்ள ஒரு எதிர்க்கை வேண்டாம்வா, ரொம்ப வார்த்தைகள் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது உங்களோட மனநிலை என்ன அப்படின்னா, தாங்கள் மட்டும்தான் அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டு, நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதிர்க்க யார் வந்தாலுமே அவங்க இவங்களுக்கு தகுதியான ஆட்கள் கிடையாதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, போனேன், இது என்ன சூப்பர் சிங்கர் நடக்குதுன்னு கேட்டேன். இவங்க ஆட்சி காலத்தில் இந்த பழைய பதிவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், திமுகவில் என்னெல்லாம் பாட்டு பாடினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரியும்.
அந்த மேசையை தட்டி தட்டி மேசையை உடைச்சி மாற்றின காலம்லாம் இருக்குது. எவ்வளோ பாட்டு பாடி எவ்வளோ துதி பாடி, அதுவும் பக்கத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலாம் வந்து பராக் பான் பராக் ரேஞ்சுக்கு பேசினார். யார்? 3ஆம் குலோத்தங்க தலைவர் வருகிறார்ன்ற ரேஞ்சுக்கெல்லாம் அந்த காலத்தில் மன்னர் உள்ளே வந்தால் பேசுவார்ல, அந்த மாதிரிலாம் பேசினார். இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் சூப்பர் சிங்கர் இருக்கு, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க எதிர்த்துல எங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பதில் சொல்கிறாங்க. எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கு ஒன்று கூட பதிலே இல்லை, ஆளுங்கட்சி வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய அது என்ன தன்மைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தவிர்த்திருக்க வேண்டியது, வேறு வழி இல்லை. ஆடி மாதம் முடிஞ்சு முதல் முகூர்த்தம், அதனால் இந்த முதல் முகூர்த்தத்தில் கொஞ்சம் அப்படி வெறித்தனமாக, ஒரு மாதமாக எந்த கல்யாணத்துக்கு போகலைல்ல, போனோமா கல்யாண மக்களை வாழ்த்தனமா வந்தமான்னு இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுனா பக்கத்தில் கணவன் மனைவி என்ன நினைப்பாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க என்ன நினைப்பாங்க? அங்கே போயிட்டு அவங்க மனைவியை பார்த்து நீ என்னடி அப்படி இப்படின்னு அவன் இந்த ஸ்லாங்கில் பேச ஆரம்பித்தானா நல்லா இருக்குமா? எந்த கல்யாணம் வந்தாலும் வாழ்த்தி அவங்களுக்கு எதை அட்வைஸ் பண்ணுறது போயிட்டு இந்த மாதிரி பேசலாமா பாஸ்? ஒரு மதிப்பு மிக்க ஒரு எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர்ன்றது எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி, அதை இப்படி நீங்கள் பேசலாமா? ரைட்டு. திடீர்னு காங்கிரஸ் வந்து மிரட்டுறாங்க. அது எப்படிங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் அவங்க எப்படிங்க இண்டி கூட்டணிக்கு அழைக்க முடியும்? முதல்ல அவங்க ஜெயிச்சாதாங்க இண்டி கூட்டணியில் இருக்க முடியும் அப்படின்றாரு. அப்படி பெரிய இண்டி கூட்டணி இண்டி கூட்டணியில் இப்போ திமுக பிரிஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சு. அங்கே டெல்லியில் என்ன யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆம் ஆத்மி ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடுச்சு. அங்கே மேலே மம்தா பானர்ஜி அவங்க ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்திய கூட்டணியிலே உத்தரப்பிரதேசில் எலெக்ஷன் நடந்தாவே யார் இருக்காங்கன்னு தெரியாது. பெரிய மைசூர் மகாராஜா பேலஸில் இந்திய கூட்டணியில் வந்து டிவிக்கே வந்து எம்பி ஜெயிச்சாதான் இன்னும் அவங்க இங்கே வரணும், கூட்டணிக்கே வராதவங்க பிரதமர் கனவா அப்படின்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் இன்னும் ரசிகர் மனநிலையிலே இருக்கிறாங்க. யார்? டிவிக்கு ரசிகர் மனநிலையிலே இருக்கிறனால தான் இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம்னு பேசிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும் அடுத்த பிரதமர் யாருன்றது. ராகுல் காந்தி ஒருவரே தகுதியடைந்த பிரதமர். தாவேக்கா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் இல்லைன்னா ஆட்சி அமைத்திருக்க மாட்டீங்க, நாங்கள் தான் ஓடி வந்து அமித்ஷா இல்லைன்னா ஆட்சியை கலைச்சிருப்பான்ற ஒரே காரணத்துக்காக வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்றார். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக், ரொம்பலாம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு நாள் முன்னாடி இவர் ஒரு காங்கிரஸினுடைய நிர்வாகிகள் கூட்டங்க. அந்த கூட்டத்தில் இந்த கேசி வேணுகோபால் அவர்கள் பேசி முடிக்கிறாரு. ஒருத்தர் தான் பேசி முடித்தார். அதுக்கப்புறம் மக்கள் மடன்னு அந்த அந்த க்ரௌடில் இருக்கிற எல்லா மக்களும் எந்திரிச்சு வெளியே போக, திடீர்னு காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர், அவர் நம்ம முன்ன பேர் சொல்லாமல் பேசிட்டுனா, மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன பேசுகிறாரு? ஓடி வந்து யாரெல்லாம் 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உட்காருங்க, மீதெல்லாம் வெளியே போங்கன்னு. நாங்கள் பாருங்கள் 90% வெளியே போயிட்டாங்க. உங்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் 10% கூட உட்காந்துடல. நீங்கள் வந்து இங்கே நீங்கள் விமர்சிக்கலாமா? உங்களால் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை நடத்தினா அதிகபட்சம் ஒரு 100 பேர் கூடுறதே பெரிய விஷயமா இருக்கும். எங்கேயாவது எதிர்ப்பு போராட்டம்லாம் நடக்கும்போது எங்கே ஓடி வந்து நாங்கள் இல்லைன்னா டிவிக்கு ஆட்சி அமைந்திருக்காது அப்படி இப்படின்றாங்க. சரி, இப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் அந்த பக்கம் உங்களை டிஎம்கே சேர்த்திக்குமா? இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு ஒரு விமர்சனம் தேவையானா, இன்னைக்கு திடீர்னு 4 டிவிக்கு எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாங்க? ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டையன் அவர்கள், அடுத்தது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர், இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம முதல்வர் தான். கூடிய விரைவில் அவர் இந்தியா முழுவதும் கால் வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்ல, அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம்னு சொல்ல. மரியன் வில்சன் அவர்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே பிரதமராகக்கூடிய ஒரே தலைவன் எங்க தலைவர் தான், வேற யாருக்கும் கிடையாதுன்றாரு. சரி, இவர் அவரோட ஃப்ரெண்டு மீன்வளத்துறை அமைச்சர்ல அவரு டெல்லிக்கு போனா கூட தளபதியை பத்தி தான் பேச்சு. ஏன் நாளைக்கு டெல்லியை ஆளக்கூடாதான் என் தலைவன் அப்படின்னு சொல்ல. இது எல்லாமே இங்க பேசணுன்னே காங்கிரஸுக்கு சுருன்னு ஏறிடுச்சு. அது எப்படி? எங்க தலைவர் தான் அடுத்த பிரதமர் தெளிவா சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் இந்த அமைச்சர்கள்லாம் போயிட்டு இது மாதிரி பேசலாமான்ற கோபத்தின் அடிப்படையில் கூட மாணிக்கம் தாக்கூர் இப்படி பேசியிருக்கலான்ற இன்னொரு கோபத்திலையும் பார்க்கலாம். பட் அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் வந்து மிரட்டுறாங்க. டிவிக்கே ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம், நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க. அதை உங்கள் செயலாளருக்கு தெரியுமா தெரியாதா?
அப்படின்னா அவர் எப்படி நடந்திருக்கணும்? எங்க கட்சி ஆளுங்களே நீங்க லிஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்லை நான் கேட்குறேன், எங்க கட்சி ஆளுங்களே லிஸ்ட் எடுக்கிறீங்களா? அவங்க வந்து பெரிய அளவுக்கு மிரட்டி இருக்காங்க. இப்போதான் தெரியும் டிவிக்கு கூட்டணி ஆச்சு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்ட்டு. இன்னும் விடுதலை சிறுத்தை இன்னும் அவங்க என்ன அடுத்த ஆங்கிளில் இறங்கல. ஆக்சுவலாக இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நேற்று வந்து தையூரில் இளைஞர் பிரவீன் அப்படின்ற ஒருத்தர் படுகொலை பண்ணார் இல்லையா, அது நேற்று டிவிகேவா இல்லையான்னு நான் சந்தேகத்தின் அடிப்படையில் சொன்னேன். இன்னைக்கு அவன் டிவிகேவே தனது பதிவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, திருப்போரூர் ஒன்றியம் தையூர் ஊராட்சியில் சி ஏழுமலை மற்றும் அவரது மகன் திரு ஏ கௌதம் ஆகியோர் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. அவங்க டிவிகே ஃபேமிலி இணையதளத்தில் அவர்கள் வந்து ஆன்லைனில் வந்து சேர்ந்தவங்க. அவங்க யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களாம் வாலண்டரியாக ஆன்லைனில் வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் உறுப்பினராக இருக்காங்க. அந்த உறுப்பினர் இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாலண்டரியாக இணைந்தவங்கள நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஆணவ படுகொலையா அப்படின்னா அங்கே டிவிக்கேன்ற பாருங்க, விடுதலை சிறுத்தை சார்பாக ஆணவ படுகொலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து 2 பேருமே ஒரே இதுதான், ஒரே கம்யூனிட்டி தான். ஒரு கம்யூனிட்டி வேற மாறி மாறி பண்ணிங்கன்னா கூட சொல்லலாம், ஒரே கம்யூனிட்டி தான். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து அடிப்படையில் பையன் கொஞ்சம் அப்படி இருக்கான், நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஆணவ படுகொலைன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவரோட வாயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எப்போவுமே இளம் ரத்தம் ஜிவ்வுன்னு ஏறும், அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும். லைவில் சட்டசபை வருதுனாவே போதும் அழுன்னு அழுகுறாங்க. யாரு அங்கே திமுக வந்து அழுன்னு அழுகுறாங்களா, ஐயோ லைவ் வேண்டான்னு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வச்சு செய்கிறோம் அப்படின்னு பதறாங்க, எங்களை பார்த்தாவே பதறாங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆளும் கட்சி என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சியை பார்த்து பதறாங்கன்றாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் பதறாங்கன்றாங்க. மக்களுக்கு தெரியும் யார் பதறாங்க, யார் பதில் சொல்கிறாங்க, யார் கரெக்டாக இருக்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் இவ்வளோ விமர்சிக்கிறவங்க இன்னும் எதிர்கட்சி தலைவர் முழுமையாக அட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரான்னா நிறைய நேரத்தில் அடிக்கடி காணாமல் போகிறாரு. காலையில் 9:30க்கு ப்ரெசென்ட் ஆகிறாருன்னா பெரும்பாலும் 10:30க்கு தான் வராரு. இன்னுமே அதுவே இல்லை. இந்த பக்கம் முதல்வர் அவர்கள் இருப்பாரான்னா கண்டிப்பாக காலைல 9:30லேருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் எந்த முதல்வர் இருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அலுவல் வேலை வந்து நிறைய இருக்குது. சட்டமன்றம் காலையிலேருந்து 1 மணிக்குள்ளே முடிச்சிங்கன்னா பரவாயில்லையே. இதற்கு முன்பு அப்பா அவர்கள்லாம் 5 நிமிஷம் தான் கொடுப்பாரு பேசுறதுக்கு. இவர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கொடுக்குறாரு பேசுறதுக்கு. பேசி எல்லாம் தூங்கி எந்திரிச்சு கொரட்டை விட்டு எந்திரிச்சு பார்த்தாலும் அதே ஆள் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்கள் சட்டசபை 1 மணிக்கு முடியும்? அதனால் அலுவல் வேலை காரணமாக அவங்க போகிறாங்க. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. இடையில கொம்பன் களத்தில் இறங்கிட்டார். மதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் காலத்திலே கர்நாடகா வந்து 4 அணை கட்டுது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? திமுகவால் பதில் சொல்ல முடியுதா? இன்றைக்கி கர்நாடகாவில் அணை இருக்குன்னா அது இது திமுக தான் காரணம். என்ன பேச்சு பேசுகிறாங்கன்றாரு. அவ்வளோதான், மதிமுக களத்தில் இறங்கியாச்சு, நீ யார் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு பதிவு ஒன்று, இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஒன்று வெளியிடும் போதே தெளிவாக வெளியிட்டிருக்கணும். நீங்கள் அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம் அப்படின்னு நீங்கள் மொட்டையாக வெளியிட்டுட்டீங்க. 1.50 கோடி திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கசுவாமி திருக்கோயிலில் உபயோகிகளான அன்பில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் நீங்கள் வெளியிட்டீங்க. இதுக்கப்புறம் திமுக சும்மாவா? நைட்டு 1 மணிலேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நைட்டு 1 மணிக்கு பிடிச்சிட்டாங்க வேலை. அவங்க மட்டும் இல்லை, நிறைய எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் கொள்கை தலைவர் பெரியாரை எடுத்துகிட்டு என்ன ஒரு மூட நம்பிக்கை, அம்மை வந்து உங்களை போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்துங்கன்னா இங்கே என்னன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் விளக்கங்கள் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த துறைக்கான அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா, 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விழிஞ்சு வித்தியாசமாலாம் பதிவு போடுறாங்க. அந்த மண்டபம் பொறுத்த வரைக்கும், அதாவது திருச்சி திருவரங்கம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மை வந்தவர்கள் அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணி சரியாயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. அதற்கு நேர்த்தி கடன் பண்ணுறதுக்கு அங்கேயே தங்கியிருந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி சரியாகி வந்து தங்குவவங்களுக்குன்னு ஒரு தனி மண்டபம். யாருக்கெல்லாம் அம்மை வந்து சரியானதோ அவங்க தங்குவதற்கான ஒரு தனி மண்டபம். அது காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். மக்களின் நீண்ட நெடிய கோரிக்கைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சரியானவங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டுறோம் தான் நாங்கள் சொன்னோம். பிரார்த்தனை மற்றும் நேர்த்தி கடனுக்கான தங்கி வழிபடுவதற்கான ஒரு மண்டபம்ன்றாங்க. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆரம்பத்தில் நீங்கள் போட்டிருக்கணும், நீங்கள் தெளிவாக போட்டிருக்கணும்.
மொட்டையா போட்டதுனால என்ன ஆச்சுன்னா திமுக எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஓடி வந்து அவங்க 1:30க்கெல்லாம் எந்திரிச்சு நின்று வித்தியாசமா விதவிதமா யோசனை பண்றாங்க, எப்படி தாக்கல் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு பொழுதும் எங்களை நெருங்க முடியாது அப்படின்னு ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தான்றது கூடுதல் தகவல். குளத்தூர்ல நின்று ஜெயிச்சார் இல்லையா யார், விஎஸ் பாபு அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா உங்கள் வெற்றி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்போது, ஏங்க கருணாநிதியே நின்றுருந்தா கூட நான் தோக்கடிச்சிருப்பேன், ஏன்னா அந்த வல்லமையே ஆற்றலும் எங்கள் தலைவருக்கு இருக்குது, கருணாநிதியே தோத்துருப்பார், இவரில் எந்த மூளைக்குங்க போங்க, இதெல்லாம் நல்ல பாருங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் எல்லாரும் வாயை கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இனியோ பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மையில். நன்றி, வணக்கம்.